விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கின்றார்கள். மறுபுறம் இப்படி மக்கள் நல பணியிலே ஈடுபடுபவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில், அவர்களுடைய பணிகளை தடுக்கின்ற வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரணங்களை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புயலின் தாக்கத்திற்கேற்றார் போல் தயார் நிலையில் இருந்ததால் தான் உயிரிழப்புகள் என்பது அதிகப்படியாக இல்லை. அனைத்தையும் நல்லவைகளாக நினைக்க வேண்டும். இதுதான் நடைமுறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். இது போன்ற கருத்துக்களை தவிர்த்து விடுவது மகிழ்ச்சியை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு ஆய்வு பண்ணும்போது அவர் மேல அந்த சேவை அளிச்சவங்க மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திலே இருக்கின்ற இருவேல்பட்டு மற்றும் அரசூர் ஊராட்சிகளை சார்ந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வடியத் தொடங்கியவுடன் அங்கிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் ஆறுதல் கூறுவதற்காகவும் நேரடியாக சென்றிருந்தார். அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அரசூர் ஊராட்சியிலே இருக்கின்ற குறிப்பாக மகளியணியை சார்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், முழுமையாக நிவாரணப் பணிகளை ஒரு புறம் அறிக்கையின் வாயிலாக பொய் வதந்தி பரப்பி முடக்க நினைக்கின்றார்கள். மறுபுறம் இப்படி மக்கள் நல பணியிலே ஈடுபடுபவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில், அவர்களுடைய பணிகளை தடுக்கின்ற வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட மாடல் அரசு. ஆகவே இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் மக்கள் பணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரணங்களை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு எப்படி அறிவிச்சீங்க? இது மாதிரி ஒரு பேரிடர் வரப்போது எப்படி அறிவிப்பு வெளியிட்டீங்க? உங்களுக்கு மாண்புமிகு தமிழக அரசை பொறுத்தளவில் இந்திய வானிலை மையமாக இருந்தாலும், தமிழகத்திலே இருக்கின்ற வானிலை மையமாக இருந்தாலும், தனியாருடைய வானிலை மையமாக இருந்தாலும், அவர்கள் தருகின்ற தரவுகளை உடனுக்குடன் துறை சார்ந்த அலுவலருக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பி அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். இந்த சாத்தனூர் டேமை பொறுத்தளவில் 5 முறை தண்ணீர் திறந்து விடப்படுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரம் வசிக்கின்ற மக்களுக்கு தண்டோரா மூலமாகவும் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாகவும் நோட்டீஸ் அனுப்பி அனைவருக்கும் அதை செய்தியாக வெளியிட்டு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அதற்குண்டான ஆவணத்தையும் கையிலே வைத்திருக்கின்றோம். 5 முறை அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோட்டீஸ் வழங்கியதையும் அறிவிப்பு வெளியிட்ட குறிப்புகளையும் கையிலே வைத்திருக்கின்றோம். பிற மாவட்டங்களிலும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூடுதல் கவனம் செலுத்துன்ற ஒரு கருத்து வந்திருக்கு. ஏன்னா இப்ப பகுதி நம்ம எதிர்பாராத விதமா அந்த விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தாலும் கூட அரசோட நடவடிக்கை இன்னும் எப்படி இருந்திருக்கணும், இப்ப எப்படி இருக்கு? இந்த பெஞ்சான் புயலை பொறுத்தளவில் புயல் உருவான ஓரிரு நாளில் எப்பொழுதுமே கரையை கடக்கும். ஆனால் இந்த புயல் என்பது நின்ற இடத்திலேயே 2 நாட்கள் நின்று கொண்டிருந்தது. அந்த புயலுடைய தாக்கம் எங்கு சென்று அடையும் என்பதை இந்திய வானிலை மையமே அதை அளவிட முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் கடலூர் போன்ற மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விஷயங்களை அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற தமிழ்நாடு வானிலை மையத்திலே உட்கார்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அவர் காணொலி வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஆய்வு செய்ததை நீங்களே நன்றாக அறிவீர்கள். இந்த வானிலை தரவுகளை பொறுத்தளவில் அவர்கள் தந்த தரவுகளுக்கு மீறி இந்த புயலுடைய வேகமும் புயலுடைய வீச்சும் கணக்கிட முடியாமல் இருந்தது. அப்படி இருந்தும் புயலின் தாக்கத்திற்கேற்றார் போல்
தயார் நிலையில் இருந்ததால் தான் உயிரிழப்புகள் என்பது அதிகப்படியாக இல்லை. சார், இது ஒரே கேள்வி. நெட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வாடா ஒரு வடிவேலு படத்தில் வந்து நீ வாடா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் பதிவு. அதே போல இந்த புயலுக்கு ஒரு சேலஞ்சு விட்ட மாதிரி எங்கள் ஊர் பக்கவா திருவண்ணாமலை பக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு நெட்டிசன்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய கருத்து? ஏற்பட்ட துக்கத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன நடைமுறைகளோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். பாசிட்டிவான விஷயங்களே தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அனைத்தையும் நல்லவைகளாக நினைக்க வேண்டும். இதுதான் நடைமுறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். இது போன்ற கருத்துக்களை தவிர்த்து விடுவது மகிழ்ச்சியை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.